எங்க ஒருத்தன் கொதிக்கிற லாவாக்குள்ள இருந்து வெளியில வர்றான். அவனை பார்த்து எல்லாரும் தலை வணங்குறாங்க. அதுக்கப்புறமா அவன் அடிமைகள் மத்த காட்ஸ் கிட்ட இருந்து அவன் எடுத்துக்கிட்ட பொருட்களை அவன் உடம்புல பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க நெப்திஸோட ரெக்கைகளை அவன் உடம்புல பொருத்துறாங்க. அடுத்ததா தோத்தோட மூளையையும் ஒசைரிஸோட இதயத்தையும் பொருத்துறாங்க. கடைசியா ஹோரஸோட கண்களை பொருத்தி அவனை அழிக்க முடியாத கடவுளா மாத்திடுறாங்க. அங்கிருந்து வெளியில வந்த செட் எட்டர்னல் லைஃப் அடையறதுக்காக தீய சக்தியை பூமிக்குள்ள வர வைக்கிறான். அப்ப அவனால நாடு கடத்தப்பட்ட ஹோரஸ் அந்த இடத்துக்கு வந்து செட்டை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவன் கண்ணு இல்லாம அவன் வெறும் மனுஷன் தான். சோ செட் அவனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அப்ப கடைசி நேரத்துல பெக்குங்கிற மனுஷன் இங்க வந்து செட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஹோரஸோட கண்ணை பிடிங்கி தூக்கி வீசுறான். அதே நேரத்துல பெக்கும் கீழே விழுந்துகிட்டு இருந்த பார்த்த ஹோரஸ் அவன் கண்ணை பிடிக்காம பெக்க காப்பாத்துறதுக்காக கீழே குதிச்சிடறான். பார்த்தா கீழே விழுந்த ஹோரஸ் அவன் கண்ணு இல்லாம அவன் காட் ஃபார்முக்கு மாறிடுறான். அப்பதான் அவனுக்கு அவனோட சக்தி அந்த கண்ணுல இல்ல அவன் மக்களை காப்பாத்துறதா இருக்குன்னு புரியுது. அதுக்கப்புறமா ஹோரஸ் அவனோட முழு சக்தியையும் பயன்படுத்தி செட்டோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கடைசியா அவன் செட்டை அடிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்திடுறான்.